முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. விட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது. சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த பொடியாக பண்ணி வச்சிங்கனாக்கா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி வெளிநாட்டில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. எல்லாரும் இதை பயங்கர வியாபாரமாக பண்ணிட்டுருக்காங்க. முருங்கா லீவ்ஸ் பொடின்னு விற்கிறாங்க. இப்போது இது ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு போட்டுக்கலாம், அவசரத்துக்கு இட்லிக்கும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம், நான் ஷோபா சண்முகம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் நல்ல இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இந்த முருங்கை இலை பிரித்து ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இருந்தாக்கா உங்களுக்கு பொடி பண்ணும்போது நல்லா வராது. காய வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடலைப்பருப்பு போட்டு வறுத்துடுறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக வரப்பட்டதுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப வரப்பட வேணாம். இப்போது இந்த முருங்கைக்கீரையை போட்டு வறுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. விட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது. இது சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த பொடியாக பண்ணி வச்சிங்கனாக்கா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நம்மளோட நாட்டில் பிரபலம் ஆகிறத விட இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி வெளிநாட்டில் ரொம்ப பிரபலம் ஆகிட்டுருக்கு. எல்லாரும் இதை பயங்கர வியாபாரமாக பண்ணிட்டுருக்காங்க. முருங்கா லீவ்ஸ் பொடின்னு விற்கிறாங்க. இப்போது அது கேப்சூல் வேறு பண்ணி வைக்கிறாங்க. மிளகா வறுத்துடலாம். மிளகா, கொஞ்சம் பெருங்காயம். இந்த சூடுலேயே இது வறுத்துடலாம். இது வறுக்கிறதுக்கு என்ன தேவை இருக்காதுங்க. அப்படி விருப்பப்படுறவங்க கொஞ்சம் ஒரு டிராப் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கல் உப்பும் யூஸ் பண்ணலாம், இல்லை தூள் உப்பு யூஸ் பண்ணலாம். பிங்க் கலரில் வருது உப்பு, அதையும் யூஸ் பண்ணலாம். ஆஃப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ணிடலாம் வாங்க. பாருங்கள், அந்த முருங்கை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது இப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு கண்டெய்னரில் போட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு போட்டுக்கலாம், அவசரத்துக்கு இட்லிக்கும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.